ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நாக்கரனர்களை போற்றி. போராட நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். போராட நட்சத்திரம் சுக்கிர பவனி நட்சத்திரம். உங்கள் நட்சத்திரநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட இந்த வருகிற ஜூலை 30 வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நட்சத்திரநாதன் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அவர் கடகத்தில் பாம்பப்பட்டிருந்தாலுமே ஒரு நீர்க்கரகம் நீர் ராசியில் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. போராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கிற உடைப்படாத நட்சத்திரம். இந்த வீடியோ பதிவில் ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் பொது பலன்களாக சொல்கிறேன். அதாவது 12 ராசி 9 கிரகங்கள், உங்கள் ராசியை சேர்த்து 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசிலையும் மற்ற கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் பண்ணுறது, அது போராட நட்சத்திரத்துக்கு எப்படி பலன் கன்வெர்ட் ஆகுதுன்னு இந்த வீடியோ பதிவில் ஒரு பொதுவாக சொல்கிறேன் நான். சரியாக பொது பலன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு முக்கிய மாதம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மாதம். சூரியன் உங்கள் ராசிக்கு அப்பல் கற்ற யோகர். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. அவர் தாஷ்யானத்து லெவலில் போகிறாரு. தாஷ்யானம்னா என்ன? தெற்கு முகமாக நகர்ந்து போகிறது. கடகத்திலிருந்து உங்கள் ராசி வரைக்கும் வருவார். தனுசு ராசி வரைக்கும் வர காலம் தாஷ்யான காலம். அந்த அமைப்புக்கு வந்துட்டார். அவர் 17ஆம் தேதி அவர் கடகத்துக்கு வந்துடுவார். ஆடி 1ஆம் தேதி. ஓகே. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன். 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன். 9ஆம் இடத்துல புதன். 10ஆம் இடத்துல கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் கேது சுபவர்க்கம் பெற்று இருக்கிறாரு. ராகுவும் வர்க்கம் மாறுறாரு. உத்திரட்டாதி 4ஆம் வாரம் மாறுறாரு. ஓகே நேயர்களே, இப்போ இந்த ஆடி மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். அதுபோக ஆடி பௌர்ணமி வருது. 20ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. 20, 21, 21ஆம் தேதி பகலில் தான் பௌர்ணமி. வர ஞாயிற்றுக்கிழமை. சரி, வர ஞாயிறு இல்லை, அதுக்கடுத்த ஞாயிறு வரும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமி கோயிலா விரதம் அப்படிம்பாங்க. அது ஒரு முக்கியமான விரதம். சரியா? ஆடி பௌர்ணமி அன்றைக்கி சில விரதத்தை கடைப்பிடிக்கணும். அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. தனுசு ராசிக்கு போராட நட்சத்திரத்துக்குன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். போதிஜோட்டத்திலிருந்து தொடர்ந்து போடுறோம். சாதக பாதங்கள், கிரக பயிற்சிகள், ஆன்மீக தகவல்கள், பரிகார வழிபாடு எல்லாமே சொல்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேன். எங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். ஓகே நேயர்களே, போராட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிற நிலைமை இருக்கும். சரியா? பணம் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க. உங்களோட திறமை வெளி உலகத்துக்கு தெரியும். ஆள் நல்ல டேலண்டாக இருப்பீங்க. சரியா? நல்ல அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஆள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அதுபோக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு சேரும். அதுபோக தொழில் முதலீட்டாளருக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பணியாட்கள், வேலைக்காரங்க நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க. சாமர்த்தியமாக இருப்பாங்க. நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க. அதுபோல் நீங்களும் நல்லா பேசுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்லா பேசி வாடிக்கையாளர்கிட்ட நல்ல ஒரு பெயர் எடுப்பீங்க. இதனால் உங்களுடைய அந்தஸ்து ஸ்டேட்டஸ் ஒரு லெவலுக்கு மேலே போகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக காரியத்தை பண்ணுவீங்க. மேலதிகாரிகிட்ட ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். அதுபோக உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி. மற்ற கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஆடி மாதம் பெருசாக எதுவும் நடக்க போகிறது கிடையாது. திருமண நிகழ்ச்சி நடக்காது. இருந்த போதிலும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். அது மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திருப்தி இருக்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து இருப்பாங்க. ஒரு திருப்தி இருக்கும். கணவன் மனைவி ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பீங்க. சரியா? ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு. 8ஆம் இடத்துக்கு சூரியன் 9 கூடியன்னு வரதுனால தகப்பன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தகப்பன் மொழி உறவு முறைகளை பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துக்கு சூரியன் சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. சந்தோஷம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய டாமினேஷனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நம்ம பேச்சை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் டாமினேட் பண்ணுவீங்க. பர்டிகுலராக ஆண்கள் கொஞ்சம் இதாக இருப்பீங்க. கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றவங்க பேச்சையும் கேட்டுக்கிட்டிங்கன்னா போராட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விட பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க. சரியா? உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் பேச்சை உங்கள் குழந்தைகள் கேட்குறதுனால அது மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், ஆறுதலுக்கு தரும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களால் நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக முடியும். அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை, திரைப்படத்துறையில் சேர்ந்தவங்க, டிவி சீரியல் நடிக்கிறவங்க, இசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல், பொழுதுபோக்கு அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் வரதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் தொழிலில் லாபம் இருக்கும். கடின உழைப்பு
ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும். அதுபோக சிறு சிறு சிக்கல் ஏற்படும், அது மற்றவங்களுக்கு. சரியா? சிறு சிறு சிக்கல் ஏற்படும், கவனத்துடன் இருக்கணும். சரியா? சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதுபோக வந்து இந்த சில பேருக்கு, இந்த கலைத்துறை சேர்ந்தவங்க சில பேருக்கு வந்து ஊதியம் கிடைக்காமல் போகலாம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் போகலாம். அதனால் சில மன வருத்தம் வருதாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மன தைரியமாக இருந்தீங்கன்னா எதுலேயும் உங்களுக்கு வெற்றி தான். சில சூழ்நிலைகளில் வந்து சில காரியங்கள் நடக்கும். நம்ம நல்லா பின்னிருப்போம், அதுக்கேற்ற வருமானம் இருக்காது, வரும்படி இருக்காது. அந்நேரம் மனச்சோர்வு வரும். அந்நேரம் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஓகே. அதுபோக அரசியலில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பதவி உயர்வு இருக்கும் கட்சியில், உங்கள் கட்சியில், சம்மந்தப்பட்ட கட்சியில் உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். அதாவது எதனாச்சும் நினச்சி இருந்திருப்பீங்க, கட்சியில் நமக்கு போஸ்டிங் கிடைக்காதா, இல்லைன்னா வேறு எதனாச்சும் பொறுப்புகள் வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மனதிற்கு பிடித்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சியினருக்கு, பூராட நட்சத்திரத்தில் அரசியல் கட்சியினருக்கு இந்த ஆடி மாதம் ஓரளவு அனுகூலமாகவே பார்க்கப்படுகிறது. பெண்கள், பூராட நட்சத்திர பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். தடப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பணம் கையில் நல்லபடியாக புழங்கும். காசு பணத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக காசு பணம்லாம் வந்துட்டு போகும். பெண்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பூராட நட்சத்திரத்தில். மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க, படிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடிச்சு தூள் கலப்புவீங்க. வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி மற்றவங்களோட ஆதரவு இருக்கும். அதனால் ஆள் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பீங்க. ஓகே. மற்றபடி இந்த பௌர்ணமி பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பௌர்ணமி வந்து ஒரு முக்கியமான பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி. இதுக்கு வந்து ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் 2 வரி சொல்லிட்டு போகிறேன். சிவன் பார்வதி, அதில் பார்வதி தேவி வந்து ஒரு அவதாரத்தில் தஷ்டன் மகள் தாஷ்யானியாக இருந்திருக்கும். தாஷ்யானியாக பிறந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நடத்துவர் வந்து தஷ்டன் நடத்துவார். அவர் ஒரு யாகம் நடத்துவார். அந்த யாகத்துக்கு வந்து அவல் பாகம் வந்து சிவனுக்கு கொடுக்க மாட்டார். சிவனே அழைக்க மாட்டார், அழைப்பதில் அழைச்சிருக்க மாட்டார். இந்த கதை வந்து திருவிளையாடல் படத்தில் இருக்குது, திருவிளையாடல் புராணத்துலேயும் இருக்குது. திருவிளையாடல் படம் வந்தது, சிவாஜி சாவித்திரி அம்மா நடித்த படத்தில் அந்த கதை இருக்குது, இந்த பார்ட் வருது. அந்த அம்மா வந்து என்ன ஆகும்னா, தகப்பன் தர்ஷன் யாகத்துக்கு அந்த அம்மா போயிடும். கணவன் பேச்சை மீறி போய் அங்கே அவமானப்பட்டு என்ன ஆகும்னா, ஒரு வாக்குவாதம் வந்து சிவனுக்கு சக்திக்கும் ஒரு பெரிய போராட்டமாகி சக்தி வந்து தீக்குளிச்சு நெருப்புக்கு உட்பட்டு அழிஞ்சிரும். அதுக்கு பின்னாடி அந்த அம்மா தவம் இருக்கும். தவம் இருந்து சிவனை அடைகிறனால தான் அந்த ஆடி பௌர்ணமி. சரியா? அதுக்கு சில விரதங்கள்லாம் இருக்கும். விரதங்கள் இருந்து சக்தி சிவனை மறுபடியும் சேர்றது தான் அந்த ஆடி பௌர்ணமி அன்னி. அது நாள் ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? அன்று விரதம் இருக்கிறவங்களுக்கு முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. கதை இதுதான், சின்ன கதை தான், ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், பெருசாலாம் சொல்லலை. அதில் நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் வந்து நமக்கு வந்து அந்த விரதம் எப்படி இருக்குன்னு தான் முக்கியம் வழியே. அது ஒரு சம்பவத்தால் வந்தது. இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிவசக்தி காட்சி நடக்குது. இழந்த சக்தியை பார்வதி அம்மா பெற்று சிவனோட சேர்ந்து ஐக்கியமாகுது. அன்று வந்து பொதுவாக யாருனாலும் விரதம் இருக்கலாம். ஆடி பௌர்ணமி 20/7/2024 சாயந்தரம் ஆரம்பிச்சிருது. ஒரு 5:30-6 மணிக்குள்ளே ஆரம்பிக்குது. 5:30 to 6 ஆரம்பிக்குது. கரெக்டாக டைம் சொன்னோம்னா 5:45, 20ஆம் 5:45 ஆரம்பிக்குது. 21ஆம் ஜூலை 21 6:10 வரைக்கும் இருக்குது. ஸோ பௌர்ணமி வந்து 20ஆம் ஈவினிங்கே ஆரம்பிச்சிருது. கோயிலில் விசேஷங்கள்லாம் 20ஆம் நடக்கும். பௌர்ணமி பூஜையெல்லாம் 20ஆம் நைட்லேயே நடந்துடும். இந்த உச்சிக்கால பூஜை நைட்டில் நடக்கும்ல, உச்சிக்கால பூஜைன்னு சொல்ல முடியாது, நடுநிசி பூஜை 11 மணிக்கு நடக்கும். அம்மன் கோயிலில் நடக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சிருங்க. பிரம்மமுத்திரத்தில் எந்திரிச்சிருங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குளிச்சுட்டு சூரியனை வணங்குங்க. ஏன்னா சூரியன் வந்து ஒரு முக்கியமான கிரகம். சரியா? பௌர்ணமிக்கு சூரியன் சம்மந்தப்படுறாரு, சந்திரன் சம்மந்தப்படுறாரு. சந்திரனை வணங்குறது வந்து நம்ம வேறு கிரிவலம் போகலாம், இல்லைனா கோயிலில் போய் அம்பாவை வணங்குறது சந்திரனை வணங்குற மாதிரி தான். ஏன்னா சந்திரன் வந்து
அம்பாளுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். ஸோ காலையில் நீங்கள் சூரியனை வணங்குறது ரொம்ப நல்லது. சூரியனை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு தாம்பர பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன கெண்டி இருக்குல்ல, அதில் தண்ணி வச்சுக்கிட்டு சூரியன் நாமத்தை சொல்லிட்டு அப்படியே 3 தடவை முன்னாடி கொட்டிட்டு அவர் நாமத்தை சொல்லணும். ஓம் சூரிய பவனே நமக அப்படின்னு ஒரு 21 முறை சொல்லலாம். சூரியனுடைய நாமம் இருக்குது. ஓம் அருக்கனே போற்றி, ரவியே போற்றி, ஆதித்தனே போற்றி, வெய்யோனே போற்றி, பகலவனே போற்றி, உதயனே போற்றி, மறுத்தாண்டனை போற்றி, நவக்கிர தலைவனை பற்றி, வெற்றி குருவனை பற்றி, புதிர்காரகனை போற்றி, காரணிய மூர்த்தியை போற்றி, கடனை கடவுளை போற்றி, கருணையின் தாப்பனை போற்றி, பருதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, ஆத்மகாரகனை போற்றி அப்படின்னு வணங்கலாம். இதை நீங்கள் சொல்லி வணங்குறது ரொம்ப நல்லது. புரட நட்சத்திரத்துக்காரங்க சூரிய பகவானை கும்பிடுறது ஆத்ம பலம் அதிகரிக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நாள்பட்ட நோயிலிருந்து வெளியே வரலாம், உடம்புல ஈஸியாக நோய்கள் வராது, நோய் தாக்கம் குறையும். ஆண் பெண் யாரானாலும் வழங்கலாம், எந்த வயதுக்காரனாலும் வழங்கலாம். காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே சூரிய உதயத்துக்குள்ளே சூரியனை வணங்கிருங்க. சூரிய உதயம் வந்து மேக்சிமம் வந்துடும், 6 மணிக்குள்ளே வந்துடும், சூரியன் உதயமாயிருவார். சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இறைவனை சூரியனை வணங்கிட்டு வீட்டில் உங்கள் பூஜை அறையில் சிவன் சக்தி படம் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும். சிவன் சக்தி, விநாயகர் இல்லைன்னா முருகப்பெருமானோடு இருப்பாங்க, சோமகந்தரோடு இருப்பாங்க, ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பூஜை அறையில் ஒரு சிவப்பு துணியை விரித்து அதுக்கு மேலே வச்சு, அதுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு பூச்சூடி, வெள்ளை கலர் பூச்சி விடுங்க. சரியா? முல்லைப்பூ, பிச்சிப்பூ, இப்படி வெள்ளை கலர் பூ இருக்கும். அந்த பூவை வாங்கி கொஞ்சம் வச்சுருங்க. அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும், சிவசக்தி இருக்கிற ஃபோட்டோவுக்கு வச்சு ஆராதனை காட்டுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பழங்கள் வைங்க. வாழைப்பழம், மாம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், இதில் 4ல் ஏதோ 2-3 பழத்தை வச்சுருங்க. வச்சு தீபாரணை கட்டி பூஜையை முடிங்க. விரதம் இருக்கணும், அதான் முக்கியம். பகலில் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஜூஸ், பழம், பால், இப்படி எதனாச்சும் திரவாகாரம் சாப்பிட்டுக்கலாம், பழங்களை சாப்பிட்டுக்கலாம். விரதம் இருக்கணும், பகல் முழுக்க விரதமாக இருக்கணும், மனசுத்தியோடு இருக்கணும். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு விரதத்தை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க. சிவாலயம் இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு கூட போய்ட்டு வரலாம். போய்ட்டு வந்து விரதத்தை முடித்து ஈவினிங் டிஃபனை சாப்பிடுங்க. சார் எனக்கு கோயிலெலாம் போக முடியல சார், நான் கொஞ்சம் இதாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே விரதத்தை முடிச்சிடலாம். விரதத்தை 5 மணிக்கு முடிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், எல்லாத்துக்கும் லீவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த ஆடி பௌர்ணமி கோகிலா விரதம் அப்படிம்பாங்க. இதை பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். பலன்கள்னால் என்ன? நிறைய பலன்கள் இருக்குது. ஒரே வரியில் சொல்லிட்டு போகலாம். கிரக தோஷம் வந்து காலியாயிரும். நீங்கள் வந்து போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, தனுசு ராசி, எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ராகு திசை நடக்குதா, குரு திசை நடக்குதா, சனி திசை நடக்குதா, வேறு எந்த திசை நடந்தாலும் சரி, கிரகத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நீங்கிரும். ஒரு நாள் செஞ்சு பார்த்தோம்னா அதனுடைய பலன்கள் கிடைக்கும் நமக்கு. இதெல்லாம் முக்கியமான அமைப்பு. இந்த ஆடி பௌர்ணமிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆடி மாதமே ரொம்ப முக்கியம்தான். அம்மன் கோயிலில் நிறைய திருவிழா நடக்கும். ஆடி வெள்ளி ரொம்ப முக்கியம். ஆடி வெள்ளி முத நாளே வருது. 19ஆம் தேதி ஆடி வெள்ளி தான், முதல் வெள்ளி வருது, 19/7/2024. அன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு தான். ஸோ இந்த ஆடி பௌர்ணமி முன்னிட்டு இந்த சின்ன விரதத்தை இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அனுஷ்டிங்க, செய்யுங்க. சரியா? இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம். திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், வயதானவர்கள் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் நோய்வாய்ப்பட்டு மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க செய்யக்கூடாது. இப்போ டயாபெட்டிக்காக இருக்கிறவங்க செய்யக்கூடாது. ப்ளட் ப்ரெஷர் இருந்து மாத்திரை எடுக்கிறவங்க செய்யக்கூடாது. ஏன்னா விரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில சைடு எஃபெக்ட் வந்துடும். ரொட்டீனாக மாத்திரை சாப்பிடுவாங்க 3 நேரத்துக்கு. அவங்களுக்கு மாத்திரை சாப்பிடணும்னா விரவியத்தில் சாப்பிட முடியாது, எதனாச்சும் ஆகாரம் போட்டு தான் சாப்பிட முடியும். ஸோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க வந்து இருக்கலாம். சரியா? இன்றைக்கி நம்ம உடல் தான் முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். எந்த தெய்வமும் வந்து உடலை கெடுத்துக்கிட்டு எனக்கு வந்து நீ விரதம் இரு, என்னை கும்பிடவா, என் கோயிலுக்கு வான்னு சொல்லலை. சில பேர் கொலைப்பட்டினியாக கோயிலுக்கு போயிருப்பாங்க, பசியோடு போய் கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு எப்படா வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு அந்த மைண்ட்லேயே சாமி கும்பிட்டுருப்பாங்க. அது தேவையில்லை. மன நிறைவோடு போங்க, வயிறு நிறைஞ்சு இருக்கணும். சரியா? தானத்திலே சேர்ந்து அன்னதானம். அன்னதானம் எதுக்கு போடுறாங்க? வயிற்றுக்கு தானே போடுறோம். நம்ம பிறர் வந்து அன்னதானம் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க? ஒரு ஜீவன் வந்து பசியார வேண்டும். ஸோ பசியை தீர்க்கணும். பசி இல்லாமல் இருந்தாலே ஒரு பாதி பிரச்சனை தெரிஞ்சு போச்சு மனுஷனுக்கு. பசியோடு நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உண்மை. சில பேர் நான் விரதம் இருக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நானும் விரதத்தை பற்றி தான் சொல்கிறேன். இருந்தாலும் இது வந்து ஒரு எளிமையான விரதம். நம்ம வந்து அதை வந்து மன ரீதியாக ஏற்றுக்கிட்டு உடலும் உள்ளமும் ஒன்று போய் செய்கிற விரதத்தை செய்யலாம்.
ரொம்ப பட்னியாக இருந்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு தண்ணி குடிக்காமல் இருந்துக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் பெருச விஷயம் கிடையாது. அதாவது வந்து மனம் வந்து லயித்து போய் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும், அதுதான் பலிக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இந்த பக்கம் இதை செய்யுங்க. பகலில் வந்து பலகாரங்களை சாப்பிடுங்க. சரியா? திடப்பொருள் சாப்பிடக்கூடாது. இட்லி தோசை சாப்பாடு சாப்பிடக்கூடாது. மற்றபடி அதை சாப்பிட்டுக்கலாம். வயிற்றுக்கு துரோகம் பண்ண வேண்டாம். ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இறைவனாமத்தை சொல்லிவிட்டு இறைவனை நினச்சிக்கிட்டு இந்த பௌர்ணமி விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இறையொருள் கிடைக்கும், கிரக தோஷங்கள் நீங்கும், வருகிற காலம் வசந்தமாக இருக்கும், ஆத்ம பலம் கிடைக்கும், தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். இது ரொம்ப முக்கியம். காக்கா கூட சாப்பாடு வைக்கலாம். சரியா? காக்காவை கூட நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த கதையில் காக்காவும் வரும். அந்த திருவிளையாடல் புராணத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்து காக்காவை மாதிரி கூட சுற்றிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க சக்தி. அதனால் காக்காவை வந்து சிவசக்தியை கூட பார்ப்பாங்க. சில பேர் நம்ம காக்காவை பிதர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து காக்காவுக்கு உணவு வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு செயல். காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது வந்து புண்ணியம். அது மாதிரி காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம். பெண்களுக்கு வந்து கணவனுக்கு ஆயுள் பலம் கூடும், மாங்கல்ய பலம் கூடும். திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் முடியும். சரி நேயர்களே, பூராட நட்சத்திரத்துக்கு இந்த ஆடி மாதம் ஒரு பலனை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சின்ன விரதத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். சரியா? முடியாது எதுவும் கிடையாது. சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், பெருசாலாம் சொல்லலை. வீட்டில் வச்சு கும்பிட்றது கொஞ்சம் அப்படியே இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறேன். ரொட்டீனாக நிறைய பேர் செய்கிறது தான். அது புதுசாலாம் சொல்லலை. ஞாபகப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன், தெரியாதவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த நாளையும் பொழுதையும் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஆனால் பௌர்ணமி வந்து 21ஆந்தேதி ஈவினிங் கூட முடிஞ்சு போயிடும். நீங்கள் நைட்டில் கோயிலுக்கு போனால் பௌர்ணமி முடிஞ்சு போயிடும். கரெக்டாக 4 to 5 கோயிலுக்கு போயிருங்க. பகல்லே போய்ட்டு 4 to 5 கோயிலுக்கு போய்ட்டு விரதத்தை முடிச்சிருங்க. வாழ்த்துக்கள். இந்த ஆடி மாதம் நல்லபடியாக இருக்கும் பூராட நட்சத்திரத்துக்கு. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். கிரக பயிற்சியெல்லாம் இருக்குது. அதுபோக தசாபுத்தி பலன்களும் போடுறேன். ஒவ்வொரு திசைக்கும் வந்து பலன்கள் போடுறேன். குறிப்பாக ராகு திசை, குரு திசை, சனி திசை. மற்ற வயசில் இருக்கிறவங்களுக்கும் முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கும், கூடுதலாக இருக்கும். அதுக்கும் ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா வரையும் பாருங்கள். ஜனனா செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. ஆனால் இப்போ போராட நட்சத்திரம்லாம் வரல. போன வருஷம் வந்தது. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வந்தது. மூலம் போராடம் வந்தது. இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. எனக்கு அது ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த 7 சனி சாக்கத்துலேருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டீங்க, நல்லபடியாக இருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கடியிலலாம் இல்லை. சரியா? வியூஸ் பார்க்குறாங்க, வீடியோ போடுற வியூஸ்லாம் பார்க்குறாங்க. ஆனால் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குற அளவுக்கு யாரும் தயாரில்லை. ஏன்னா எனக்கு நிறைய வந்துச்சு. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது எப்படியும் 5 ஜாதகம் பார்த்தேன்னா அதில் எப்படி 2 ஜாதகம் மூலம் அல்லது போராடம் வந்துடும். அந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இதெல்லாம் இருக்குது, எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ஜாதகம்லாம் எல்லாமே இருக்குது. எப்போ போன வருஷம் எந்நேரம்லாம் இருந்தது. போன வருஷம்லாம் அது முந்தின வருஷம் ரொம்ப இருந்தது. 2022 ரொம்ப இருந்தது. 23 கொஞ்சம் குறைஞ்சது. 24 ஆரம்பித்த பின்னாடி ரொம்ப குறைஞ்சிருச்சு. கடந்த ஒரு 6 மாதமாக மூலம் போராடம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது ஜாதகம் பார்க்கவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அப்போ அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இது வந்து என்னுடைய கணிப்பு. நான் என்கிட்ட வர ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் உடனே கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என் பாடு உனக்கு தெரியாது, என் நிலைமை எனக்கு தான் தெரியும், உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், அப்படிலாம் போடுறாங்க. ரைட்டு, அதனால் ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். அது கர்மா படி நடக்கும். கர்மாவை நம்ம மாற்ற முடியாது. ஓகே, வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். இந்த ஆடு பௌர்ணமி இருந்தீங்கன்னா அந்த அம்பாலோட அருள் கிடைக்கும், அந்த ஆதிசக்தியோட அருள் கிடைக்கும், ஆதிசிவனோட அருள் கிடைக்கும். அந்த அருளால் நீங்கள் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.